என்னது? அப்படியே போயிடணுமா? போகட்டுமா? சரி, அவன் தப்பு பண்ணவன் இல்ல, அவனுக்கு தண்டனை. சரி, நீங்க சொன்னபடியே பண்ணிடலாம். ஆனா ஒண்ணு, தப்பு பண்ண எல்லாரும் தண்டனை அனுபவிக்கணும். தண்டனை கொடுத்துடலாமா? என் தம்பி என் மேல வன்மம் வச்சான், இந்த குடும்பம் அழிஞ்சு போகணும்னு நினைச்சான். அதனால அவனை ஒதுக்கி வைக்கிறோம். சரி, இப்ப எதுவுமே பேசாம கைய கட்டிட்டு நிக்கிறானே என் மகன் கோபி, இவன் என்ன பாவம் பண்ணான்? இவனுக்கு இந்த குடும்பம் பண்ண பாவத்துக்கு இவன்ல நம்மளை ஒதுக்கி வைக்கணும். என்ன பண்ணா? நேசிச்சவளை கட்டிக்கிட்டான், அவ்வளவுதான். அம்மா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு ஆசையா வந்தவனை திட்டி அமிச்சுமே, அதுக்கு இவன்ல நம்மளை ஒதுக்கி வைக்கணும். இவனை நேசிச்ச ஒரே பாவத்துக்கு இந்த பொண்ண நீங்க பேசின பேச்சுக்கு ஒரு ஜென்ம முழுக்க உங்களை ஒதுக்கி வைக்கணும். அத்தனை பேச்சையும் கேட்டுட்டு தானே நின்றுட்டு இருக்கா. இந்த விஷயத்துல கூட நீங்க பேசுறதை கேட்டுட்டு நின்றுட்டு இருக்காளே. உண்மை தெரியற வரைக்கும் இவட சதிகாரி தானே சொன்னீங்க. மீனாட்சி, கேட்கவே அசிங்கமா இருக்கு மீனாட்சி. இந்த பொண்ணை கை நீட்டு இருக்க நீ இத்தனை பேர் குத்தி காட்டுறீங்களே, எதுக்கு? அவனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதனால நம்மளால கோபி பாதிக்கப்பட்டிருக்கானே, அவனுக்கு தண்டனை நாமல்ல கொடுத்திருக்கோம். என்ன நியாயம் இது? ஏன் காமு, வாய்க்கு வாய் மாமியார் சரியில்லைன்னு சொல்லுவியே, அதே மலர் சொல்றதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு? இந்த குடும்பத்துக்காக மலர் இழந்ததை விடவா நீங்க இழந்திருக்கீங்க? தாய் தகப்பா சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா. நீ உருப்பிடுவியான்னு கேட்டவளத்தான் வாய்க்கு வாய் அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு இருக்கா. என் தாலியை அறுக்க வத்த விட்டா நீ அப்படின்னு சொன்னவளத்தான் அம்மான்னு கூப்பிட்டு இருக்கான். இவங்களுக்கு இல்லாத அக்கறையா இந்த குடும்பத்து மேல உங்களுக்கு வந்துருச்சு. நான் முன்னாடி சொன்னதுதான், ஒருத்தர் வெறுக்கிறதுக்கு முன்ன அவ செஞ்ச நல்லதை யோசிச்சு பார்க்கணும். இவ்வளவு நல்லது பண்ணவங்க நம்மளையே வெறுக்கிறாங்க. என்ன நம்ம மேல கோபம் இல்ல சூழலா? அதை புரிஞ்சுக்கணும். நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் நினைச்சு பாக்குறதெல்லாம் என் தம்பி எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணான். இன்னைக்கு அவன் கெட்டது பண்றான்னா அவன் நல்லதை எடுத்துக்கிட்ட மாதிரி கெட்டதையும் எடுத்துட்டு தான் தீரணும். தாயா பிள்ளையா இருந்தா கூட வாயும் வயிறும் வேறன்னு சொல்றோம் இல்லையா? திங்குற சோத்துக்கே அதை சொல்லும் போது கொல்லி போட எனக்கு பிள்ளையே இல்லாம பண்ணிட்டியாடா அப்படி நம்ம என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டான். நான் அணைச்சு போயிருக்கணும், அவனை விட்டுட்டேன். ஆளுங்க உள்ள பூந்துட்டாங்க. உங்க சொல்லு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் என் தம்பி எனக்கு முக்கியம். மீனாட்சி, இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அவன் அங்க துடிச்சுட்டு இருப்பான். நான் போகலன்னு போய் அவன் என்னத்தையாவது பண்ணிப்பான். அவன் பாவம். எனக்கு செய்ய நினைச்ச கேட்டெல்லாம் நினைச்சு சிரிச்சதை விட அவன் இன்னைக்கு அழுவுறதான் அதிகமா இருக்கும். நான் மன்னிச்சாலும் மன்னிப்பை ஏத்துக்கிற தகுதி தனக்கு இல்ல அப்படின்னு நினைச்சு துடிச்சிட்டு இருப்பான். இவ்வளவு தூரம் அவனை வளர்த்து விட்டுட்டு இப்ப விட்டு நான் அவன் கிடைக்க மாட்டாமா. அவன் தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காது, போக விடு. கோபி, சம்பந்தம் வாங்க பையன் கூட. என்னடா வீடு பூட்டி இருக்கு? எங்க போனான் தெரியல. மயில 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 அம்மா அம்மா என்னமாமா தோட்டத்திலையும் காணாம? மயில இந்த பக்கம் இல்லையப்பா. எங்கடா போறோம்? மயில ஐயா, ஆமா மச்சான், இந்த லெட்டரையும் சாவியும் உங்க வீட்டுல இருந்து யார் வந்தாலும் மயில் எனக்கு கொடுக்க சொன்னாங்க. என்னது கொடுக்க சொன்னாரா? ஆமாங்க. எப்ப? இப்பதான். இப்பதானா? ஆமா. ஐயோ,
இந்த தெய்வம் அவன் என்ன சொல்லிச்சோ, அவன் என்ன பண்ணிட்டானோ. அண்ணன்னு கூப்பிட கூட தகுதி இல்லாத துரோகினா எல்லாத்தையும் சொல்லியிருக்கா, எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கிறான். உங்க பிள்ளை என் பிள்ளைன்னு பிரிச்சு பார்த்துட்டேனே. உங்க கூட இருந்த எனக்கு எப்படி இந்த மாதிரி புத்தி வந்துச்சுன்னு தெரியல. அதுதான் நேரம். அந்த நேரம் தான் நம்மளை இப்படி பிரிச்சிருச்சு. நான் எப்படி இனிமே உங்க முகத்துல நம்ம பிள்ளைங்க எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ ஐயோ மாமா, அவன் போயிட்டான்டா, அவன் போயிட்டான்டா. எனக்கு பயமா இருக்குடா, எனக்கு பயமா இருக்கு. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் அவசர புத்திக்காரன். ஏதோ தப்பு பண்ணிட்டோங்கிற வேகத்துல ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணி வச்சான்னா. ஐயோ மாமா, அப்படிதான் பண்ணிக்கிறேன்னா அவர் இங்கேயே பண்ணிருப்பார்ல. எதுக்கு லெட்டர் வச்சுட்டு எங்கேயோ போன? எனக்கு தெரியாதுடா. எனக்கு என் தம்பி வேணும்டா. எனக்கு என் தம்பி